வெல்கம் டு ஹாப்பி ஹோம்ஸ் வியூவர்ஸ். ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னாலும் ப்ராப்பர்ட்டி விற்கணும்னாலும் உங்களுடைய ஃபோன் எடுங்க, ஹாப்பி ஹோம்ஸ்க்கு உடனடியாக கால் பண்ணுங்க. டி நகர் வந்திருக்கோம். ஒரு ரெடி டு மூவ் இன் 3 BHK அப்பார்ட்மெண்ட்டோட 1480 ஸ்கொயர் ஃபீட்டு ஹிந்தி பிரச்சார சபா இங்கே தான் இருக்குது, பக்கத்துலேயே இருக்குது. ஸோ அங்கே வந்து ஒரு அருமையான ஒரு காமான ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் 5 ஃப்ளோர்ஸ் கொண்ட ஒரு அப்பார்ட்மெண்ட் கம்யூனிட்டி, 15 வீடு. அதில் 5th ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு லாஸ்ட் யூனிட். இது ஒரு நற்செய்தி, ரெடி டு மூவ் இன். ஒரு கெட்ட செய்தி, ஒரே ஒரு யூனிட் அவைலபிளாக இருக்குது. ஈஸ்ட் ஃபேஸிங் பாருங்கள், அந்த பக்கம் ஈஸ்ட் ஃபேஸிங். இந்த வீடு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரியான ப்ரைம் லொக்கேஷன்ஸு, அதாவது டி நகர், நுங்கம்பாக்கம், அண்ணா நகர், கீழ்ப்பாக்கு, அடையாறு, இந்த மாதிரியான ப்ரைம் லொக்கேஷன்ஸு, போயஸ் கார்டனு, இந்த மாதிரியான லொக்கேஷன்ஸில் நீங்கள் ப்ராப்பர்ட்டி பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வித் ப்ரீமியம் லொக்கேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி லொக்கேஷன் லிஸ்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கு இது மாதிரி வேறு ஒரு லிஸ்ட் வேணும் அப்படின்னா கீழே வாட்ஸ்அப் இருக்குது, அந்த வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சி விடுங்க. வில் ஷேர் திஸ் லிஸ்ட் வித் யூ. ஸோ உங்களுக்கு பிடிச்ச ப்ராப்பர்ட்டி, உங்களுக்கு செட் ஆகக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ், இதெல்லாம் ஹை அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ், நீங்கள் அதை சூஸ் பண்ணலாம். ஸோ ப்ராப்ளம் நான் சொன்ன மாதிரி இந்த 15 வீடு கொண்ட அப்பார்ட்மெண்ட் கம்யூனிட்டியில் டி நகரில் இப்போதைக்கு இருக்கிறது ஒரே ஒரு யூனிட் தான் அவைலபிள். இதெல்லாம் ஆக்சுவலி மக்கள் வந்துட்டாங்க. நாங்கள் உள்ளே வரும்போதே அந்த லிஃப்ட்டுக்கு முன்னாடியே அந்த லாபி ஸ்பேஸ்லேயே அவங்க செக்யூரிட்டியோடைய கார்டு போட்டு தான் நாங்கள் உள்ளே வந்தோம். ஸோ அவுட் சைடர்ஸ் கேனாட் ஜஸ்ட் லைக் தட் கம் இன் சைட். வண்டியை பார்க் பண்ணது கூட வெளியில தான் பார்க் பண்ணோம். உள்ளே வந்து இங்கே இருக்கிறவங்க டெனன்ட்ஸ்க்கு மட்டும்தான் பார்க்கிங் இருக்குது. fully secured community, people are already living there. This is the only unit available. So இதனால தான் இப்போ இந்த லிஸ்ட்டு மேக் சென்ஸ். இந்த லிஸ்ட்டு எப்படி பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கிற வீடு ஹாப்பி ஹோம்ஸில் நம்ம வீடியோ பண்ணது கிடையாது. ஆனாலும் உங்களுடைய நன்மைக்காக இது வந்து இந்த லிஸ்ட்டை பாப்புலேட் பண்ணியிருக்கிறோம். இந்த லிஸ்ட்டில் சென்னையில் இருக்கக்கூடிய இந்த ப்ரீமியம் லொக்கேஷன்ஸில் இருக்கக்கூடிய இந்த லிஸ்ட்டில் நீங்கள் பார்க்கக்கூடிய வீடு எல்லாம் அவைலபிளாக இருக்குது சேல்ஸ். இதெல்லாம் இதர் கட்டிகிட்டு இருக்கிறாங்க, இல்லை ஒரு 5 மாதத்தில் ஹேண்ட் ஓவர், 4 மாதத்தில் ஹேண்ட் ஓவர், அந்த மாதிரி. ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டிங்க நேரில் வந்து பார்க்கலாம், சரிங்களா? அப்புறம் யூ வில் கெட் ஆல் த இன்ஃபர்மேஷன்ஸ், நீங்களே பார்க்கலாம். அதாவது வீடியோவில் பார்க்க முடியாது. ஹவெவர் யூ கேன் ஸ்டில் we can share the pictures, we can show the real show videos, இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கலாம். அதெல்லாம் ஆன் ரெக்வஸ்ட் பேசிஸில் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். we will share those information. நீங்கள் அதை பார்த்துட்டு, அந்த லிஸ்ட்டை பார்த்துட்டு, நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிற ப்ராப்பர்ட்டிஸை மட்டும் சூஸ் பண்ணிவிட்டு you can still come and visit those properties. So you will not get உங்கள் டைம் வந்து வேஸ்ட் ஆகாது, சரிங்களா? கமிங் பேக் டு திஸ் ஹவுஸ், 1480 ஸ்கொயர் ஃபீட்டு. இது ஒரு சின்ன சைஸ்ன்னு நினச்சிங்கன்னா 1900 ஸ்கொயர் ஃபீட்டில் பக்கத்துலேயே இன்னொரு கம்யூனிட்டி ஒன்று இருக்குது. ஆகஸ்ட் 2026 ஹேண்ட் ஓவர். நீங்கள் இதை பார்க்க வரும்போது நீங்கள் அதையும் பார்த்துடலாம். அதனால தான் சொன்னேன், திஸ் இஸ் ஆல்சோ இன்க்ளூடட் இந்த லிஸ்ட். அந்த லிஸ்ட்டில் அதெல்லாம் இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயம். ஸோ இந்த மாதிரி ஹாப்பி ஹோம்ஸில் ஒரு லொக்கேஷனில் ஒரு ப்ராப்பர்ட்டி போய் பார்க்க வரீங்கன்னா அதே லொக்கேஷனில் பல ப்ராப்பர்ட்டிஸை அப்படி சேர்த்து பார்த்துட்டு நீங்கள் ஒன்று சூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வாங்க, மெயின் கேட்லேருந்து நம்ம உள்ளே வரும். ஸோ இப்போ நம்ம 5th ஃப்ளோரில் இருக்கிறோம். லிஃப்ட் இங்கே இருக்குது, ஸ்டேர் கேஸ் அங்கே இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது இது பார்க்குறதுக்கு. நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்போது புரியும். ப்ரைவசி இஷ்யூஸ்க்காக ஆனால் மக்கள் இருக்காங்கிறத கண்டக்டில் காட்டல. ஸோ அது ஒரு வீடு, இது ஒரு வீடு, அந்த பக்கம் ஒரு வீடு இருக்குது. ஸோ ஆப்போசிட் கிடையாது. ரொம்ப வென்டிலேஷன் எக்கச்சக்கமாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள், இது வந்து 5th ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஒரு வீடு, நடுவில் இருக்குது, ஈஸ்ட் ஃபேஸிங். ஸோ லிவிங் அண்ட் டைனிங் இது 1480 ஸ்கொயர் ஃபீட்டு. ஸோ இங்கே தாராளமாக நீங்கள் ஒரு 6 சீட்டர் போடலாம், இல்லைனா நீங்கள் ஒரு 4 சீட்டரும் நீங்கள் போட்டுக்கலாம். பால்கனி ஸ்பேஸு ப்ராப்பராக கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் ஒரு சேரு, ஒரு சின்ன டேபிள் போட்டு நீங்கள் உட்காரலாம். அந்த பக்கம் ஒரு வாஷ் பேஷன் ஒன்று கொடுத்துருக்குறாங்க அந்த பால்கனி ஸ்பேஸில். எங்கே அந்த கிச்சன் வாங்கம்மா. ஸோ இப்படி வந்தீங்க அப்படின்னா வாஸ்து படி தான் கட்டியிருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு டீசன்ட் சைஸ் கிச்சனு. ஸோ இந்த கிச்சன் பாருங்கள், இது ஃபுல்லாக கிச்சனு. இது வந்து சர்வீஸ் ஏரியா. ஸோ ஃபுல்லாக அந்த இடம் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி பார்ஷியலி தான் டிவைட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இடம் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு யூட்டிலிட்டி ஏரியா ஓப்பனாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஹைட் இருக்குது. வென்டிலேஷனுக்கு அந்த பக்கம் விண்டோஸ் கொடுத்துருக்குறாங்க, காத்தோட்டமாக தான் இருக்கும். அப்படியே இந்த பக்கம் வந்து ஒரு யூட்டனை போட்டிங்கன்னா இது ஒரு பெட்ரூமு. ஸோ இந்த பெட்ரூமுக்கான அட்டாச்டு டாய்லெட் பாத்ரூம் அந்த பக்கம் கொடுத்துருக்குறாங்க. விண்டோஸ் எல்லாமே இந்த மாதிரி ஆல் ஹீட்டுக்கு தான் கொடுத்துருக்குறாங்க. நம்மளோட உயரம் ஃபுல்லாகவே வரக்கூடிய விண்டோஸாக தான் இருக்குது, காத்தோட்டமாக இருக்குது. ஸோ இங்கே இந்த பெட்ரூமுக்கான அட்டாச்டு டாய்லெட் பாத்ரூம் இருக்குது. இங்கே பாருங்களேன், ஃபால் சீலிங்லாம் கிடையாது, சீலிங் ஹைட் வரைக்கும் ஃபுல்லாக இருக்குது. வால்ஸு ரொம்ப அழகாக இருக்குது, நல்லா அழகாக பண்ணியிருக்கிறாங்க. இந்த டிசைன், இந்த கலர் மேட்சஸ்ஸு, இந்த டைல் ஒர்க், இதெல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நம்ம இப்படி வந்தோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக மீதி நேராக போனீங்கன்னா பெட்ரூம்ஸு இதெல்லாம் இந்த பக்கம் இருக்குது. இது காமன் டாய்லெட் பாத்ரூம். இப்போ நம்ம பார்த்தோம் பாருங்கள், அதே லுக் அண்ட் ஃபீல், அதே கிரே ஃபினிஷு, அதே நம்ம க்ரீன் ஃபினிஷு, சேம் லுக் அண்ட் ஃபீல் அழகாக பண்ணியிருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூம். இந்த பெட்ரூமில் உங்களுக்கு அட்டாச்டு டாய்லெட் பாத்ரூம் இல்லை, ஏன்னா ரைட் ஆப்போசிட் காமன் டாய்லெட் பாத்ரூம் இருக்குது. அந்த ஓப்பன் டு ஸ்கை அந்த பக்கம் இருக்குது. அதில் பாருங்கள் விண்டோஸும் அவ்வளோ பெருசு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து நம்ம பார்க்கக்கூடிய லாஸ்ட் பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூமும் கூட.
ஸோ இங்கே பாருங்கள் அதே லுக் அண்ட் ஃபீல் நல்லா இருக்குது. ஸோ ஒரே ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு பெட்ரூம், 3வது பெட்ரூம். அந்த பெட்ரூமுக்கான பெரிய சைஸ் விண்டோ கொடுத்துருக்குறாங்க. இன்டீரியரில் நீங்கள் பண்ணிடலாம். பக்காவாக ஃபினிஷ்டு ஃப்ளோரிங்கு, ஃபினிஷ்டு வாலு, விண்டோஸு இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி இங்கே ரெடிமேடாக இருக்குது. இதில் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் திங்ஸ் எடுத்துகிட்டு வந்து உங்களோட லைஃப்பை நீங்கள் அப்படியே ஸ்டார்ட் பண்ண வேண்டியது. அதுக்கு முன்னாடி வுட் ஒர்க் நீங்கள் பண்ணிடலாம். ஒரு இன்டீரியர் டிசைனரை கூப்பிட்டு வந்து ஃபுல்லாக டிசைன் பண்ணி உங்களுடைய கலர் சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பண்ணிடலாம். கீழே வந்து கிரவுண்ட் பார்க்கிங், கிரவுண்ட் அதாவது ஸ்டெல்த்தில் கார் பார்க்கிங் கொடுத்துருக்குறாங்க. மெயின் லொக்கேஷன் டி நகர். ஸோ இந்த வீடியோடைய ஆரம்பத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன்ல, டி நகரில் இது மட்டும் கிடையாது, 1900 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பக்கத்துலேயே இன்னொரு கட்டிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட்டும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்தால் பார்க்கலான்ட்டுன்னு. ஆக்சுவலி மொத்தமாக 4 ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு டி நகரில் நம்மளால் கொடுக்க முடியும். 4மே இப்போ கட்டிக்கிட்டு இருக்கிறது. இது ரெடி டு மூவ். அந்த 4லுமே இது ரெடி டு மூவ். உங்களுக்கு நான் மற்ற சைஸ்லாம் சொல்கிறேன் பாருங்களேன். சைஸ் வந்து 4 BHK ஃபேமிலி லவுஞ்சு ப்ளஸ் ஸ்டாஃப் ரூம் இருக்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட் கம்யூனிட்டி. அதனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 4233 ஸ்கொயர் ஃபீட்டு. அதே டி நகரில் இன்னொரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது, அதுவுமே 4 BHK தான். அதனுடைய சைஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2799 ஆல் த வே டு 3980. ஸோ ப்ரைஸ் ரேஞ்சு 10 crores 43 lakhs, 6 crores 46 lakhs நான் வச்சு டிஃப்ரெண்ட் பட்ஜெட். இது வந்து 2 ஹை எண்டு. இப்போது அடுத்தது நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் இந்த டி நகரில் அவைலபிள் ப்ராப்பர்ட்டி டீட்டெயிலில் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் செப்பரேட்டாக நான் போடுறேன். ஸோ டி நகரில் நீங்கள் ஒரு வீடு பார்க்க வந்தீங்க, ஹை எண்ட் அப்பார்ட்மெண்ட் பார்க்க வந்தீங்கன்னா ஹாப்பி ஹோம்ஸ் மூலயமா நீங்கள் 4 அப்பார்ட்மெண்ட்ஸை நறுக்குன்னு பார்த்துட்டு போகலாம். ஸோ ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு உடனடியாக கால் பண்ணுங்கள். ஓவரால் லிஸ்ட்டு நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். அந்த லிஸ்ட்டில் டி நகர் இருக்கும், அடையார் இருக்கும், அண்ணா நகர் இருக்கும், கீழ்ப்பாக்கம் இருக்கும், போயஸ் கார்டன் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ப்ரைம் லொக்கேஷனில் அவைலபிளாக இருக்கக்கூடிய புது ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அந்த லிஸ்ட்டு ஐ கேன் ஷேர் தட் வித் யூ. ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் பண்ணி ஆல் யூ நீட் டு டூ இஸ் ஜஸ்ட் ஆஸ்க். we'll send you all those things. Coming back to this house, இப்போ இந்த ஹவுஸோடைய சைஸ் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், 1480 ஸ்கொயர் ஃபீட்டு, 3 BHK, ஈஸ்ட் ஃபேஸிங், ரெடி டு மூவ் இன் கண்டிஷன். நீங்கள் அப்படியே இன்டீரியர் உட்காந்து ஆரம்பிச்சிடலாம். இதனுடைய பேஸ் ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 18,000 rupees per ஸ்கொயர் ஃபீட், ஸ்லைட்லி நெகோஷியபிள் ப்ரைஸு. ஆல் இன்க்ளூசிவ் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3.2 crores. அண்ட் நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கேன் டிஸ்கஸ். டி நகரில் மெயினில் ஹிந்தி பிரச்சார சபா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ரெடி டு மூவ் இன் கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட்டு. சரிங்களா? ஸ்டில்ட்டு ப்ளஸ் 5 floors, காத்தோட்டமாக இருக்குது, வென்டிலேஷன் சூப்பராக இருக்குது, முக்கியமாக ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது. ஸ்க்ரீனில் இருக்க நம்பர் கால் பண்ணுங்கள். திஸ் இஸ் த ஒன்லி யூனிட் அவைலபிள். அதே மாதிரி நீங்கள் ஒன்ஸ் அகேன் டி நகர் வந்தீங்கன்னா சரௌண்டிங்கில் 4 ப்ராப்பர்ட்டிஸை சேர்த்து பார்த்துட்டு போகலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ராப்பர்ட்டி வாங்குறதுல இருக்கக்கூடிய நேர விரயத்தையும் அலைச்சலையும் ஹாப்பி ஹோம்ஸ் மிச்சப்படுத்தும். ஸ்க்ரீனில் இருக்க நம்பர் கால் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ்டாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி வாங்குற வேலைகளை நீங்கள் எங்கேகிட்ட கொடுத்துருங்க. சூஸ் பண்ணிவிட்டு தேவையான ப்ராப்பர்ட்டி மட்டும் போய் நீங்கள் அழகாக போய் பார்க்கலாம். ஸ்க்ரீனில் இருக்க நம்பர் கால் பண்ணுங்கள். வில் பி வெயிட்டிங் ஃபார் யுவர் கால்.